அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு விசிட்டிங் கார்டு டிசைன் பண்ண போகிறோம். இது ஒரு ஆட்டோ கன்சல்டன்சிக்கான ஒரு விசிட்டிங் கார்டு. இதுதான் அந்த விசிட்டிங் கார்டு. இது எப்படி நம்ம டிசைன் பண்ணலாங்கிறத பற்றி பார்த்துருவோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம அந்த விசிட்டிங் கார்டை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த விசிட்டிங் கார்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதோட அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ட்டு ஐ ரெண்டு தடவை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு அதோட ஷார்ட்கட் இது 3.5 to 500 resolution. Okay, 3.5 inches 2 inches resolution 500. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம டைப் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோவை. நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சைஸை நான் ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் லெஸ் தென் ப்ராக்கெட்டை லெஸ் தென் அந்த கீயை ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு அந்த கேடும். சரிங்களா? இப்போ சாய்னு டைப் பண்ணிக்கிறேன். எல்லாமே இண்டிவிஜுவலாக தனித்தனி செப்பரேட் லேயராக அது டைப் பண்ணிக்கிறேன். ஆட்டோ கன்சல்டிங். ஓகே, ஆட்டோ கன்சல்டிங்னு டைப் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த ஆர்டிஓ ஆஃபீஸ் சம்மந்தமான இந்த வேலைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே நான் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இந்த ரெனியூவல் சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் அந்த கண்டென்ட்டு அதுக்கு நம்ம அதை கொடுத்துக்கலாம். அதை அப்படியே எடுத்து மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இந்த ஷேப்பை மட்டும் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இது கன்சல்டன்சிங்கிறதுனால அது கன்சல்டன்சிக்கான ஒரு அது செப்பரேட் அதுக்கு ரிலேட்டடான ஒரு லோகோ ஐக்கான் நம்ம எடுத்து வச்சுருக்கேன். அதோட உரிமையாளர் அவங்க நேமு ப்ளஸ் அப்புறம் 2 பிக்சர் இமேஜ் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நம்ம அலைன் பண்ணிவிடுவோம். இது 2 மெத்தடில் அது சென்டர் கொண்டு வரலாம். இந்த ஒரு லேயரை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோலே கொடுங்க, செலக்ட் கொடுங்க. இந்த மாதிரி சென்டராக வந்துடும். இந்த சென்டரை கொடுத்தீங்கன்னா இங்கே சென்டராக கூட அப்புறம் மேலே ஒரு மூவ் பண்ணுறாங்க. அதுக்காக என்ன பண்ணுறீங்கன்னா டாப் அலைன்மெண்ட் கொடுத்துருங்க. கண்ட்ரோல் டி செலக்ட் ஆகிடும். டி செலக்ட் ஆனதுக்கு பிறகு கீழே நம்ம இது மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இதை நான் அந்த பாட்டம் சைடில் கொண்டு வச்சுக்கிறேன். அதுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு முறை கொண்டு போய் வைக்கிறதுக்காக சிரமமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் 50% கொடுத்து ஒரு நியூ கைடு ஒன்று செட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் டி போட்டுங்க. இது சென்டராக இருக்கான்னு பார்த்துங்க. ஓகே, இந்த அளவில் நான் சென்டராக வச்சுக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ரினியூவல், அதுக்கப்புறம் இந்த ஆர்டிஓ ஆஃபீஸ் சம்மந்தமான அனைத்து வேலைகளும் சைட்டு தரப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம கொண்டு வச்சுக்கலாம். இதுக்கு என்ன ஃபாண்ட்டுன்னா பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு ஃபாண்ட். இது என்ன ஃபாண்ட்டுன்ட்டு இது பார்த்துருவோம். ஓகே, இந்த ஃபாண்ட்டு தான் இந்த ஃபாண்ட்டு. கண்ட்ரோல் டி போட்டு அதோட அளவுகளை கொஞ்சம் பெருசுப்படுத்திக்கிறேன். அப்புறம் சாய் அப்படிங்கிறது அதோட கன்சல்டன்சி நேம், கன்சல்டிங் நேமு. ஓகே, கன்சல்டன்சியாக உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்தாங்க, கன்சல்டிங் அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க. ஓகே, இந்த ஃபாண்ட்டு தான் நம்ம அதுக்கு கொடுத்துருக்கோம். இதை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன், கொஞ்சம் விட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், ஹைட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ மேக்ஸிமம் நம்ம இப்போ செட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, இதுக்கு எப்படி நம்ம கலர் அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கோம். சரிங்களா? இன்னும் இல்லை, F7 லேயர் பேலட் ஓப்பன் பண்ணுங்க. ஒரு நியூ லேயர் ஒன்று போட்டுக்கிறேன். போட்டுட்டு சியான் ஒரு 50% கொடுத்துட்டு கலரு 50% அதிகமாக இருக்குது, அதனால் ஒரு 20% வச்சுக்கிறேன். லைட் சியான். ஓகே ஓகே, இந்த கலர் நமக்கு ஓகே. இப்போ இதில் என்னென்னா
இந்த சாய் அப்படிங்கிற அதை வந்து நம்ம சென்டர் பண்ணிக்கலாம். சென்டர் பண்ணிவிட்டு ஹைட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட் கண்ட்ரோல் N, நியூ லேயர். ஓகே, இப்போ வந்து நம்ம எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு வந்து நம்ம கலர் அப்ளை பண்ணோம். ஏற்கனவே ஒரு நியூ லேயர் ஒன்று அப்ளை பண்ணிடுறோம். நியூ லேயர் அப்ளை பண்ணிவிட்டு ஃபோர்க்ரவுண்ட் டிஃபால்ட்டு கலர் இங்கே வந்து சென்டராக வந்து ஒயிட் கலர் வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். ஒயிட் கலர் அப்ளை பண்ணிவிட்டு இந்த சாய் இதை வந்து நம்ம கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். இதோட விட்த்தை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து இந்த கீழே உள்ள இந்த லேயர்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம கொஞ்சம் பெருசு பண்ணிக்குவோம். கண்ட்ரோல் T போட்டு கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ஆட்டோ கன்சல்டிங் அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் கிராடியன்ட் கலர் வந்து நான் அப்ளை பண்ணுறோம். சியான் கலர் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறதுனால சியான் வந்து ஒரு சியான் இந்த மாதிரி இது வந்து CMYK இதில் வந்து கலர் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் ரேண்டமாக இந்த மாதிரி சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த கலர் தான் எடுத்துக்கும், RGB கலர் தான் எடுக்கும். நம்ம ஏன்னா RGB மோடில் வச்சு ஒர்க் பண்ணுறதுனால RGB மோடில் வச்சு ஒர்க் பண்ணிவிட்டு இந்த சைடில் வந்து நீங்கள் கலர் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது 100 ஓகே 100 சியான் 100 ஒரு சைடு இந்த மாதிரி கொடுத்தோம்னா இது சியான் கலர் தான் அப்ளை ஆகும். நீங்கள் வந்து RGBயில் வச்சு இந்த மாதிரி சியானில் இந்த CMYKல வந்து நீங்கள் கலர் அப்ளை பண்ணிவிட்டு CMYK கன்வெர்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கலர் வந்து வேரி ஆகாது. ஓகே, நான் இந்த கலர் அப்ளை பண்ணியிருப்பேன். லைட்டாக கொஞ்சம் பிளாக் ஏற்றிட்டோம், வேறு ஒன்றும் இல்லை. பிளாக் ஏற்றிட்டு நம்ம இதை வந்து சேவ் பண்ணிக்கிறேன். அந்த கலரை சேவ் பண்ணிவிட்டு ஒயிட் ஸ்ட்ரோக்கு அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு 15 பாயிண்ட் வச்சுக்கிறேன். ட்ராப் ஷேடோ அப்படிங்கிறத வந்து ஸ்ட்ரோக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதனால் வந்து 10 பாயிண்ட் ஓகே தோணுது. 10 பாயிண்ட் வச்சுட்டு ட்ராப் ஷேடோ இதோட ஒப்பாசிட்டி வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். இந்த அளவில் வச்சுட்டு ஒப்பாசிட்டி கம்மி பண்ணும்போது நமக்கு அது ஒரு எஃபெக்டாக ரொம்ப டார்க்காக இல்லாமல் லைட் டார்க் மிக்ஸ் ஆகி நமக்கு ஒரு கலர் கிடைக்கும். இந்த எஃபெக்ட்டு எனக்கு ஓகே அப்படின்னு தோணுது. இதில் லைட்டாக கொஞ்சம் எம்போஸை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்மூத்தில் வச்சுட்டு இதோட சைஸை வந்து கொஞ்சம் வேரி பண்ணிவிட்டு இந்த கலரை வந்து நம்ம இந்த சியான் கலர் இந்த கலர் வச்சுட்டு பிளாக்கை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி டிஃபால்ட்டாக உள்ள இந்த மோடெல்லாம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்கும்போது நமக்கு தேவையான டிஃப்ரெண்ட்டு ஸ்டைலில் வந்து ஃபாண்ட்டு ஸ்டைல் வந்து நமக்கு கிடைக்கும். நான் இந்த ஸ்டைலை வச்சுக்கிறேன். ஓகே, எனக்கு இந்த ஸ்டைல் ஓகே அப்படின்னு தோணுது. இதுலேயே இந்த கிராடியண்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறேன். அதில் இன்னும் கொஞ்சம் டார்க்கான ஒரு கிராடியண்ட் வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். இது 100, 50, இது ஒரு 10 கொடுத்துட்டு இந்த டார்க் மோடை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கு தேவையான அந்த கலர் கிடச்சிருச்சு. இப்போ இதுக்கு வந்து என்னென்னா மெஜந்தா கூட இது வந்து மெஜந்தா ஒரு 100, பிளாக் ஒரு 10 கொடுக்கும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு டார்க்கான ஒரு சியான் ப்ளஸ் பிளாக் மிக்ஸ் ஆகி நமக்கு ஒரு கலர் கிடைக்கும். இந்த கலர் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும்.
ஓகே, ஸ்டோக்கு கொஞ்சம் அப்ளை பண்ணியிருக்கேன் அதுக்கு, இந்த லேயருக்கு. அடுத்தது பேக்ரவுண்டு இதெல்லாம் ஓகே. ஆட்டோ கன்சல்டிங் அப்படிங்கிறதுக்கு ஒரு நியூ லேயர் ஒன்று போட்டிருக்கோம். நம்ம ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்ன நியூ லேயர் ஒன்று அப்ளை பண்ணிவிட்டு வச்சுட்டு சியான் 100 மெஜெண்டா 100 கொடுத்தா ப்ளூ வரும். ப்ளூ கூட ஒரு 20% வந்து மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி டார்க்கான ஒரு ப்ளூ கிடைச்சிடும். ஓகே, அதனால் இதை கொஞ்சம் ஷார்டன் பண்ணிக்கிறேன். ஷார்டன் பண்ணிவிட்டு நம்ம சென்டராக கொண்டு வந்து வச்சுக்கலாம். அப்படி சென்டராக வச்சுட்டு பாட்டம் சைடில் வந்து நம்ம மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி சாய் அப்படிங்கிறத கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். பெருசு பண்ணிவிட்டு இந்த லெவலில் நான் வச்சுக்கிறேன். அவங்க உரிமை அப்படிங்கிற அவங்க நேமு ப்ளஸ் இந்த கார் இமேஜ், காரோட இமேஜை வந்து நான் இந்த அளவில் கொண்டு வந்து வச்சுக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி வைக்கும்போது இந்த மாதிரி எட்ஜஸில் வைக்கக்கூடாது. ப்ரிண்ட் பண்ணி கட் பண்ணும்போது நம்மளோட டிசைன் வந்து கட் ஆகிடும், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதனால் இந்த அளவில் கொஞ்சம் உள்ளே தள்ளி வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உள்ளே தள்ளி வைக்கும்போது இந்த சைடில் வந்து கட் பண்ணிவிடுவாங்க ப்ரிண்ட் பண்ணி. அப்புறம் வந்து இந்த பைக் இமேஜ் ஒன்று, பைக் இமேஜ் அதோட பைக் இமேஜ் ஒன்று, அப்புறம் லைட்டாக ஒரு ஷேடோ. ஒன்றும் இல்லை, அந்த ஷேடோ எப்படி அந்த ஷேடோ வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ண நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நார்மலாக ஒரு பைக் இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு டிஃபால்ட்டு ஷிஃப்ட் கண்ட்ரோல் டிஃபால்ட்டு கலரை வந்து சூஸ் பண்ணுறதுக்கு டி ப்ரெஸ் பண்ணிவிட்டு ப்ரஷ் டூலால் இந்த மாதிரி லைட்டாக அந்த அதோட ரிம்மில் வச்சு நம்ம இந்த மாதிரி ட்ரா பண்ணும்போது நமக்கு வந்து அந்த ஷேடோ எஃபெக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த பைக் வந்து ரியலாக வந்து கிரவுண்ட் பண்ணியிருக்க மாதிரி நமக்கு தெரியுது. இந்த இது இல்லாமல் இருக்கும்போது மேலே ஒரு பறக்கிற மாதிரி இருக்குது. மேலே அப்படி சும்மா ஒரு ரியாலிட்டியாக இல்லாமல் செட் பண்ணது தெரிய வருது. அதனால் இந்த மாதிரி பேக்ரவுண்டு ஒன்று கன்சல்டிங் அப்படிங்கிறதுனால ஒரு சம்மந்தமான ஒரு பேக்ரவுண்டு ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து பேக் கொண்டு வந்துட்டு இந்த லைட்டாக தெரியுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி அந்த கன்சல்டிங் அப்படிங்கிறத அந்த கண்டென்ட் தெரியணும். இதையே வந்து கண்ட்ரோல் ஜே போட்டு ஒரு டூப்ளிகேட் லேயர் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஃப்ளிப் டு ஹரிசாண்டல் கொடுத்துட்டு இந்த சைடு கொண்டு வரும்போது கன்சல்டிங் இது ரிவர்ஸில் இருக்குது. திரும்ப இதையே வந்து நம்ம இந்த மாதிரி கொண்டு வந்து கூட வச்சுக்கலாம். கொண்டு வந்து வச்சுட்டு அடுத்தது வந்து லைன் டிசைன் ஒன்று. இது வந்து நார்மலாக எப்படி இருக்கும் இந்த பேக்ரவுண்டு, இதை கொண்டு வந்து செலக்ட் பண்ணிவிட்டு சென்டர் வச்சுக்கிறேன். சென்டரை வச்சுட்டு இந்த ஃப்ரண்ட் மோடை சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு டிஃப்ரெண்ட் எஃபெக்ட் கிடைக்கும். ஓகே, எனக்கு இந்த லெவல் ஓகே. கொஞ்சம் டார்க்காக இருக்குது பேக்ரவுண்டு, அதனால் நான் இதோட செட் பண்ணிக்கிறேன். இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்புறம் கீழே ஒரு ஷேப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் கன்சல்டிங் சம்மந்தமான ஒரு விசிட்டிங் கார்டுங்கிறதுனால அதுக்கு ரிலேட்டடான ஒரு லோகோ வந்து நெட்டில் வந்து டவுன்லோடு பண்ணாது. கன்சல்டிங்னா இந்த மாதிரி ஒரு ஐகான்ஸ் அதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த விசிட்டிங் கார்டுக்கு வந்து நம்ம இது செட் பண்ணுறோம். இது எப்படி காப்பி எடுக்கிறேன் அப்படின்னா
ஷிஃப்ட் ஆல்ட் ரெண்டுத்தையும் ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த லேயரில் வச்சு கிளிக் பண்ணி மூவ் பண்ணும்போது நமக்கு செப்பரேட் ஒரு காப்பி கிடச்சிரும். அடுத்தது கீழே பாட்டம் சைடில் வந்து ஷிஃப்ட் கண்ட்ரோல் N நியூ லேயர் அப்ளை பண்ணிக்கிறேன். 100 ஓகே கொடுத்துட்டு இது மாதிரி ஒரு டார்க் சியான் கலர் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து இதுக்கு சும்மா அப்படி ரேண்டமாக இருக்கிறத விட கண்ட்ரோல் J போட்டு ஒரு டூப்ளிகேட் லேயர் ஒன்று எடுத்துக்கிறேன். கீபோர்டில் 50% அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த 2 லேயரையுமே கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் E கொடுத்துட்டு கண்ட்ரோல் T போட்டு ஸ்கியூ அப்படிங்கிறத கொடுக்கும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைச்சிரும். ஓகே, இதில் எப்படி நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா இதுலேயும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்கோம். ஓகே, மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஐக்கானை கொண்டு வந்து நான் இந்த அளவில் வச்சுக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோட்டோஷாப் 7.0 தான் வந்து மேக்ஸிமமான நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். என்ன ஒரு ரீசனுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஃபோட்டோஷாப் சிசி எல்லாமே வந்து சிஸ்டமோட கான்ஃபிகரேஷன்லாம் வந்து அதிகமாக தேவைப்படும். அதனால் வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கோம். அதுக்காக வேண்டி நம்ம ஃபோட்டோஷாப் 7.0லேயே இந்த மாதிரியான அட்ராக்டிவான ஒரு டிசைன்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம வரக்கூடிய வீடியோவில் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. அப்புறம் வந்து இல்லை இதோட PHP ஃபைல் வந்து நம்ம எப்பவும் போல் டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுவோம். டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கி. நண்பர் ஒருத்தவங்க கேட்டுக்கிட்டாங்க, அவங்க வந்து இந்த அட்வொகேட் சம்மந்தமான ஒரு பேனர் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு போட்டிருந்தாங்க. நம்ம ஏற்கனவே பண்ணி நம்ம ப்ரிண்ட் பண்ணி கொடுத்தாச்சு கஸ்டமருக்கு. அதோட PHP ஃபைலை வந்து நான் இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். இது உங்களுக்கு ஃபைலு கொஞ்சம் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு இன்றைக்கி ஷேர் பண்ணி விட்றேன். அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.